அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஒரு 5 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பம்புக்கு பார்த்தீங்கன்னா 545 வாட்ஸு 10 பேனல் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து 5 ஹெச்பி. இதுக்கு வந்து 2 மோட்ரு போட்டிருக்கோம். ஒரு மோட்ரு வந்து கிணத்துலேருந்து எடுத்து பாய்க்கிறதுக்காக, இன்னொரு மோட்ரு வந்து இந்த க்ரெஷரு குழியிலிருந்து எடுத்து பாய்க்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, குழி எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஆழம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம பம்பு நல்லா எடுத்து கொடுத்துருக்கு சோலாரில். வெயிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சன்லைட்டு இவ்வளோ தண்ணி எடுக்க முடியுமான்னா எடுக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரெச்சரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 545 வாட்ஸ் பைபேஷன் பேனலு. இந்த ஒர்க் முடிச்சு 2 நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரெஷர் எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி இருக்குன்றதுக்கோசமே வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம். நம்ம ஊர் பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டலாம்பட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். குப்பாங்கரையிலேருந்து அடுத்தது கொண்டப்பநாய்க்கு நல்லி, இந்த இடத்துல தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரெஷரு குழி ஃப்ரெண்ட்ஸ். குழியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து கிணத்துலேருந்து எடுத்து பாய்க்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா மரவள்ளி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்செடி இந்த மாதிரி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. லோ வெயிலில் நல்லா தண்ணி ஃபுல்லாக வரது கஸ்டமர் ஃபுல்லாக ஆகுது. இப்போ தான் எல்லாமே நல்லா, இதுக்கு முன்னே உழவு கூட எடுக்காமல் காடை இருந்தது, நல்லா உழவு எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.